Hello friends, வணக்கம். Welcome to Just Chilies. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் ஹெல்தி டேஸ்டியான கிரானோலா ரெசிபி. இதில் ஓட்ஸ் நிறைய நட்ஸ் போட்டு பண்ணுறதுனால ரொம்பவே ஹெல்தியானது. இது 1 மாதம் 2 மாதம் ஆனாலுமே கெட்டு போகாது. இது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது வெயிட் லாஸ்க்குமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதை தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். கிரானோலா பண்ணுறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நட்ஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ண பாதாம் 1/4 கப், பெக்கான் 1/4 கப், வால்நட் 1/4 கப், முந்திரி பருப்பு 1/4 கப், பம்கின் சீட்ஸ் 1/4 கப் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ்னாலுமே சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் வறுபட்டதுக்கு அப்புறமா கடைசியாக எள்ளு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் இன்னும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் வறுத்ததுக்கு அப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஓட்ஸ் 2 கப். இது ரோல்டு ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். இதுதான் யூஸ் பண்ணணும். இதில் அதிகமாக ப்ரோட்டீனும் நார்ச்சத்தும் இருக்கிறதுனால இன்ஸ்டன்ட் ஓட்ஸை விட ரோல்டு ஓட்ஸ் தான் ரொம்பவே நல்லது. ரோல்டு ஓட்ஸ் 2 கப் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓட்ஸோட பச்சை வாசனை போய் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓட்ஸ் நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், இருக்கட்டும். அடுத்ததாக இனிப்புக்காக வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வெல்லம் 1/2 கப், தண்ணி 1/4 கப் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நுர பொங்கி வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்த ஓட்ஸ் கூட ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த நட்ஸையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இது கூட வடிகட்டி வச்சுருந்த வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பட்டைத்தூள் 1/2 டீஸ்பூன் இதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை வெல்லம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ வெல்லத்தை நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்சிங் பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். இது கூட ரெய்சின்ஸ் 1/4 கப் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக மிக்ஸ்டு பெர்ரிஸ். இதில் கிரான்பெர்ரிஸ், செரிஸ், ப்ளூபெர்ரிஸ் எல்லாம் சேர்ந்து இருக்குது. இது ஒரு 1/4 கப்புன்னு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்னாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சிடணும். ஆறுனதுக்கப்புறமா இது நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக நம்மளுக்கு கிரானோலா ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறுனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சவுண்டை கேட்டாலே தெரியும். நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்குது. அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்தியான கிரானோலா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 2 மாதம்னாலும் கெட்டு போகாது. இந்த கிரானோலா கூட காய்ச்சி ஆற வச்ச பால், அப்புறமா உங்களுக்கு விருப்பமான எந்த பழங்கள்னாலும் சேர்த்துக்கலாம். நான் ஸ்ட்ராபெரி சேர்த்துருக்குறேன். இது நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது பால் சேர்த்தும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வெறும் கிரானோலாவை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே ஓட்ஸ் வச்சு நிறைய ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். ஓட்ஸ் ஆம்லேட், ஓட்ஸ் சிப்ஸ், ஓட்ஸ் அடை, ஓட்ஸ் சப்பாத்தி இதெல்லாம் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். ஓட்ஸுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட்டுமே இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.